டைட்ரேஷன் இப்படி ஒரு டேபிள் சார், இப்படி ஒரு டேபிள் டைட்ரேஷன் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். பிப்பட்டு பியூரெட்டுன்னு ஏதோ சொன்னாங்க, எனக்கு விளங்கலை. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னான், ஏல நீளமாக இருக்குல்லடா அது பியூரெட்டுடா, குட்டியாக இருக்கலாம் அது பிப்பட்டு, ஓகே கீழே இருக்கலாம் அது பீக்கர். கன்ஃபியூஷன் இல்லையே? இல்லை ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஒருத்தர் சொல்லு. நீளமாக இருக்கிறது பியூரெட்டு, குட்டியாக இருக்கிறது பிப்பட்டு, கீழே இருக்கிறது பீக்கர். ஓகே, இப்போ அவர் சொல்லி கொடுக்குறாரு, இந்த சொல்யூஷனை எடுத்துக்கோ, ட்ராப் பை ட்ராப்பாக சேரு, கலர் மாறுற போது ரீடிங் எடுத்துக்கிட்டே வா, எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த பிப்பட்டில் எதையோ உறிஞ்சி அதில் துப்பு, அவர் அதுலேயே உறிஞ்சிட்டு அதுலேயே துப்பு இப்படி கலர் மாறையில். எனக்கு என்ன கொடுமையாகி போச்சு, எனக்கு ஸ்டோர் கீப்பர் கொடுத்த பியூரெட்டில் நாபு லூஸாக இருந்திருக்கு, அவர் ட்ராப்பாக சேர சொல்லியிருக்காரு. நான் அந்த நாபை தொட்டேன், புழுக்குன்னு கம்ப்ளீட்டாக இறங்கிருச்சு. இறங்குனா எப்படி ரீடிங் எடுக்கிறது? ஐயையோ கடவுளை இன்னைக்கு கொண்டுட்டார் ப்ரொஃபஸர், நம்மளை கன்னத்தில் அடித்து கொண்டு விடுவார், ரீடிங் எடுக்க முடியாது, எப்படிடா ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆனால் நான் ஐ நெவர் ஃபியர்டு, நான் அதை எப்போவுமே நான் எதுவும் சாத்தியம், நமக்கு தான் எதுவும் சாத்தியமாச்சே. இந்த பக்கம் ராமராஜ், இந்த பக்கம் ராமநாதன், மத்தியில் ராமச்சந்திரன். அவன் ராமநாதன் உயிரை கொடுத்து செய்யறான் டைட்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை. இந்த பக்கம் இவனை இந்த பக்கம் பார்த்தா இவன் கண்ணெல்லாம் செவந்து, இந்த பக்கம் ராமநாதன், இந்த பக்கம் என்ன பேர் சொன்னேன், எவனோ ஒருத்தன், நான் ராமச்சந்திரன், ராமநாதன், ராமகிருஷ்ணன் வச்சுக்கோங்களேன். இல்லை ரீடிங் எழுதி ரிசல்ட் போட்டாங்க. ரிசல்ட் போட்டோடனே நான் அவன்கிட்ட கேட்டேன், ராமநாதா உன் ரிசல்ட் என்னன்னு? அவன் 10.2னா. உன் ரிசல்ட் என்னடா? 10.8னா. என் ரிசல்ட் ஆவரேஜ். அதனால தான் என்னை எங்கள் ப்ரொஃபஸர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுனே சொல்லுவார். 10.8 + 10.2 = 10.10 divided by 2 = 20.10 divided by 2 = 10.5. அவன் 10.2, 10.8, 10.5 3 பேர் ரெக்கார்ட் நோட் புக் எடுத்துகிட்டு போய் அவன் முதல்ல ராமநாதன் கிட்ட, அவளுக்கு 10.8. என்னடா ரிசல்ட்டு? வாட் இஸ் யுவர் ரிசல்ட்? அவன் ராமநாதனுக்கு அடி வயிற்றில் கோபம் வருது. அவனுக்கு என்ன கோபம்னா 10.8ன்னு ரிசல்ட் எழுதியிருக்கிறான் ரெக்கார்ட் நோட்டுக்குள்ள. அதை பார்த்துக்கிட்டே என்னடா ரிசல்ட்டுங்கிறாரு. அப்போ அவன் ராமநாதனுக்கு என்ன தோணுது, எழுத படிக்க தெரியாத ஆள் ப்ரொஃபஸராக வந்துட்டாரோ. அதான் 10.8ன்னு மொக்கையாக எழுதியிருக்கேனே, என்னடா ரிசல்ட்டு? 10.8 சார். 10.8 கோ, அங்கே போய் நில்லு போ. சார் ஐ சே கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர், கோ. ராமகிருஷ்ணன், அவனுக்கு 10.8, உனக்கு 10.2 வாடா? எஸ் சார். போ, அவன்கிட்ட போய் நில்லு, போடா, அவன்கிட்ட போய் நில்லு. ராமச்சந்திரன், கடவுளே, ஏன்னா நான் குக்கப் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பெரிமெண்ட்டே செய்யலை. 10.2 நம்ம ரிசல்ட்டு கொண்டே 10.5 10.5. எஸ் சார். குட் குட், வெரி குட். அது பிரச்சனை இல்லை ஐயா, கீப் இட் அப். அது கூட பிரச்சனை இல்லை. போத் ஆஃப் யூ கம் ஹியர். ஐயா சார், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யணும்னு ராமச்சந்திரன் கேட்டு செய்யுங்க, போங்க. கடவுளே, அப்பதான் சார் கடவுள் நம்பிக்கை எனக்கு வந்தது. கடவுள் இருக்கிறார் சார், ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, பாமரர்களுக்கு, படிப்பறிவு இல்லாதவனுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு கடவுள் இருக்கிறார். இதை ஏன் சொன்ன தெரியுமா? எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதுதான் என்ன செய்தி. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டில்
தப்பாக செய்யலாம். இதுதான் செய்தி. இந்த எதுவும் சாத்தியம்ங்கிறதுக்கான செய்தி. தப்பாக செய்யலாம், முயற்சி பண்ணால் அதை சரியாக ஆக்கலாம். ஒரு தடவை தப்பாக செஞ்சுட்டு முயற்சி பண்ணால் அதை சரியான ரிசல்ட் வர வைக்கலாம். பாயிண்ட் 1. பிரின்சிபல் சாரு, சக்திவேல் சாரு, நான் 3 பேர் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம், 3 பேர் சரியாக செய்கிறோம், 3 பேருக்கு ஒரே ரிசல்ட்டு தான் வரும். பாயிண்ட் நம்பர் 2, ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டை நானே 10 தடவை ரிப்பீட் பண்ணலாம், ஒரே ரிசல்ட்டு தான் வரும். நான் சொல்ல 3 பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? தப்பாக செஞ்சால் சரி செய்யலாம், 3 பேரும் சரியாக செஞ்சால் ஒரே ரிசல்ட்டு தான் வரும். நானே அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடி திரும்ப திரும்ப செஞ்சு ஒரே ரைட் ஆன்சரை கொண்டு வர முடியும். 3 வாய்ப்பு. ஆனால் செய்தி இதுதான், சயின்ஸில் நீங்கள் செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதெல்லாம் சாத்தியம். ஆனால் இலக்கிய நூல் ஒன்றை நீங்கள் படிக்கிற போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் இருக்கிறது பாருங்கள், அது முதலில் படிக்கிற அனுபவம் பிறகு கிடைக்காது. இவருக்கு கிடைக்கிற அனுபவம் எனக்கு கிடைக்காது, எனக்கு கிடைத்த அனுபவமே மறுபடி எனக்கே கிடைக்காது. இதுதான் இலக்கியத்தின் பெருமை. அது விஞ்ஞானம், எக்ஸ்பெரிமெண்ட். இது இலக்கியம், எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கேன் பி ரிப்பீட்டட், but experiences cannot be repeated. Every experience is unique. உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லட்டா? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு பாரதி பாடினானே. ஏன் அதை லிஸ்ட்டு போட்டான்? பாட்டு, படிப்பு, விளையாட்டுன்னு ஏன் லிஸ்ட்டு போட்டான்? படிப்பு, பாட்டு, விளையாட்டுன்னு ஏன் போட்டான் தெரியுமா? படிப்பு மூளைக்கு, பாட்டு மனசுக்கு, விளையாட்டு உடம்புக்கு. அந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எதுவும் சாத்தியமாக வேண்டுமென்றால் உங்களுடைய மூளையையும் சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும், உங்களுடைய மனசையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும், உங்களுடைய உடம்பையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மூளையை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு படிப்பு, மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாட்டு, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு விளையாட்டு. இந்த 3ஐயும் சரியாக வச்சுக்கிட்டேன்னா உன்னால் எதுவும் செய்ய முடியும். இது நான் யோசித்தேன். எப்போ 5ஆம் கிளாஸில் எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்த போது படிக்க சொல்கிறாரு, பாட சொல்கிறாரு, விளையாட சொல்கிறாரு. இவ்வளோதான் நான் நினச்சேன். இவ்வளோதான் அப்போ ஏற்பட்ட அனுபவம், அவ்வளோதான். ஆனால் 30 வயசில் அதை படிக்கிற போது தான், ஓ இது மூளை, மனசு, உடம்பு. அப்போ ஒவ்வொரு முறை இலக்கியத்தை படிக்கிற போதும், ஒவ்வொரு முறை தமிழை படிக்கிற போதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் வேறு வேறு விதமாக. எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படி வராது சார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன் சொன்னது எதை? தொழில்நுட்ப பாடங்களையா? மெக்கானிக்கல், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், பித்தகோரஸ் தியரம், நியூட்டன்ஸ் லாஸ், இதெல்லாம் படிச்சுட்டு அதுபடி எப்படி நிற்கிறது? ஒரு கேள்வி கேட்போமே. ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படி நிற்கிறேன். அதனால் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகனா அவர் சொன்னது நீதி இலக்கியம், சமய இலக்கியம். நீதி இலக்கியங்களை படியுங்கள், சமய இலக்கியங்களை படியுங்கள், அதன்படி வாழுங்கள். நீங்கள் நல்ல இலக்கியங்களை படித்து உங்கள் மனசையும் உடம்பையும் பக்குவமாக வைத்துக் கொள்வீர்கள் என்றால், அருமை குழந்தைகளே, உங்களுக்கு எதுவும் சாத்தியம். ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் உண்டு, ஐயா கூட அதை சொன்னார்கள். ஐ கேன் டூ எனிதிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது ஒரு வாசகமாக சொன்னால், யுவர் ஐ கேன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஐக்யூ. யுவர் ஐ கேன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஐக்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னால் முடியும் என்கிற நம்பிக்கை தான் உன்னுடைய அறிவாற்றலை விட மிகச்சிறந்தது. அந்த நம்பிக்கை இல்லாமல் நீ எவ்வளவு படித்தாலும் சரி, எவ்வளவு பட்டம் வாங்கினாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் சரி, என்னால் முடியும் என்கிற தன்னம்பிக்கை இல்லை என்றால் உன்னால் எதுவும் சாதிக்க முடியாது. முயற்சி முயற்சி முயற்சி. அப்துல் கலாம் ஐயா என்னையா பெரிய பணக்கார வீட்டிலையா பிறந்தார்? சாதாரண ஒரு படகு கார வீட்டில் தானே பிறந்தார். அவர் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் ஆனாரா இல்லையா? என்ன காரணம் தெரியுமா? ஆட்டிடியூட். இதை 2 விஷயம் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன்.
எதையும் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆட்டிடியூடை சரியாக வச்சுக்கோங்க, உங்களுடைய டெசிஷனை எல்லாம் டிட்டர்மினேஷனாக மாற்றுங்க. இந்த 2 விஷயம். யூ ட்ரை டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் டெசிஷன்ஸ் இன்டு டிட்டர்மினேஷன்ஸ், ஒரு பாயிண்ட். 2வது, கீப் யுவர் ஆட்டிடியூட் வெரி கிளியர் அண்ட் க்ளீன். ஆட்டிடியூடுனா என்ன தெரியுமா? மனநிலை. ஒரு விஷயத்தை பார்க்குற போது எப்படி பார்க்குறோம், அதை எப்படி எடுத்துக்கிறோம். ஒரு பரீட்சையில் தோல்வியான ஒரு பரீட்சையில் ஃபெயிலான 2 பையங்களை கூப்பிட்டு என்னடா ஆச்சு பரீட்சையிலன்னு கேட்டால், ஒரு பையன் ஐ ஹவ் ஃபெயில்டுங்கிறான், ஒரு பையன் ஐ ஹவ் நாட் பாஸ்டுங்கிறான். 2 ஒரே ஆன்சரா வேற ஆன்சரா? ஒரே ஆன்சர். ஒரே ஆன்சர். ஐ ஹவ் ஃபெயில்டு, 2 பேரும் ஃபெயில் ஆகிருக்கான் சார். ஒரு பையன் ஐ ஹவ் ஃபெயில்டுங்கிறான், ஒரு பையன் ஐ ஹாவ் நாட் பாஸ்டுங்கிறான். இந்த 2ல் எது ரைட் ஆட்டிடியூடு? ரைட் ஆட்டிடியூட் எது? இது சும்மா யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்ல, சும்மா சொல்லு பாப்பா, சொல்லுப்பா. ஐ ஹாவ் நாட் பாஸ்டுங்கிறது ரைட் ஆட்டிடியூடா, ஐ ஹவ் ஃபெயில்டுங்கிறது ரைட் ஆட்டிடியூடா? எல்லாரும் உதட்ட மட்டும் அசைக்கிறீங்களே, உதட்ட அசைக்கிறவங்க எந்திரிச்சு சொல்லுங்களேன். சும்மா சொல்லு. ஏன் இவ்வளோ தயங்குறேன்? நான் எதுவும் சாத்தியம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீ எப்படி நாளை கல்யாணம்லாம் பண்ணி எப்படி இதுக்கே இவ்வளோ தயங்குறிய? ஐ ஹாவ் நாட் பாஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர், ரைட் ஆட்டிடியூட். குட், வெரி குட், வெரி குட். ஏன்னா ஐ ஹாவ் ஃபெயில்டுன்னு சொல்கிறவன் பெசிமிஸ்ட்டு, ஐ ஹவ் ஃபெயில்டுன்னு சொல்கிறவன் பெசிமிஸ்ட், ஐ ஹவ் நாட் பாஸ்ட்னு சொல்கிறவன் ஆப்டிமிஸ்ட். அவன் முற்றுப்புள்ளி வச்சுட்டான். சார் முடிஞ்சிருச்சு சார், கதை முடிஞ்சிருச்சுன்னு அவன் ஃபெயில்டுன்ட்டான். இன்னும் கூட அழகாக சொல்லட்டா, ஐ ஹவ் ஃபெயில்ட் இஸ் எ பாசிட்டிவ் சென்டென்ஸ் வித் எ நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஐ ஹவ் நாட் பாஸ்ட் இஸ் எ நெகட்டிவ் சென்டென்ஸ் வித் எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஐ ஹவ் நாட் பாஸ்ட்ங்கிறது இட் இஸ் எ நெகட்டிவ் சென்டென்ஸ் பட் வித் எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டேன் சார், ஐ ஹவ் நாட் பாஸ்ட். இந்த அட்டெம்ப்டில் நான் பாஸ் ஆகலை, அடுத்த அட்டெம்ப்டில் கண்டிப்பாக பாஸ் ஆவேன். அதான் சார் ஆட்டிடியூட். சொர்க்கத்துக்கு போகணும் எல்லாம் ஆசைப்படுறோம்ல. இங்கே பாருங்க, அப்துல் கலாம் ஐயாவோட ஆட்டிடியூடும் நம்மளோட ஆட்டிடியூடுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன். என் வகுப்பில் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், சொர்க்கத்துக்கு போனால் என்னடா செய்யணும்? என்கிட்ட மட்டுமே எப்போ பார்த்தாலும் கேளுங்க சார், மற்ற எல்லா பயில்கிட்ட கேளுங்க சார் அப்படின்னா. அது ஏன் இங்கிலீஷ் வாத்தியாரா நான் இருந்து நான் பட்ட பாடு, அது சிவகாசியில். ஹலோ பாய்ஸ் லிசன் டு மீ, அது ஒரு கோ எஜுகேஷன் கிடையாதா? ஒரு 10 நிமிஷம் பாடம் நடத்திட்டு, ரகு டூ யூ ஃபாலோ மீ அப்படின்னா, சார் ஐ வில் டூ இட் ஆஃப்டர் 4:30 அப்படிங்கிறான். அவன் என்ன 4:30க்கு பிறகு என்னையாடா ஃபாலோ பண்ணுவேன்? நோனோ, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். சரிடா, 5 பேர் பதில் சொல்லுங்கடா. சொர்க்கத்துக்கு போனால் என்னடா செய்யணும்? ஒருத்தன் சொன்ன பதிலாக ஒருத்தன் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே சார், ஓகே சொல்லு. முத்துராம், சொர்க்கத்துக்கு போனால் என்ன செய்யணும்? சார் சாமி கும்பிடணும் சார், தெய்வம் தொழணும் சார். வெரி குட், வெரி குட், சிடம். வேறு பையன், அடுத்த பையன் சொல்லு. ரகுராம், அவன் முத்துசாமி, ரகுராம் வரிசை. ஒருத்தன் சாமி கும்பிடணுன்னா, ஒருத்தன் பெற்றோர்களை கும்பிடணுன்னா, ஒருத்தன் ஆசிரியர்களை கும்பிடணுன்னா, ஒருத்தன் தான தர்மம்லாம் செய்யணும்னா, ஒருத்தன் புண்ணிய தீர்த்தத்துலலாம் ஆடணும்னா, எல்லாம் ரைட் ஆன்சர் தானே. சொர்க்கத்துக்கு போகணும்னா இதெல்லாம் செய்யணும், எல்லாம் ரைட் ஆன்சர். கடைசியாக ஒரு பையல நீ சொல்கிறா வித்தியாசமாக, வில் யூ கம் அவுட் வித் ஏ டிஃபரெண்ட் ஆன்சர் அப்படின்னு, ஒரு வித்தியாசமான ஆன்சர் சொல்லுவியான்னு. ஓ எஸ், வித்தியாசமாக சொல்கிறேன் சார்ண்ணா. என்னடா சொல்லுடா. இவன் என்ன சார் 6 பேரும் லூசு மாதிரி, ஒருத்தன் சாமியை கும்பிடணுங்க, ஒருத்தன் ஆசிரியரை கும்பிடணுங்க. ஆசிரியரை போய் கும்பிடுவாங்களா சார்? ஆசிரியரை போய் கும்பிடணுங்கிறான் இவன், இவன் பெற்றோரை கும்பிடணுங்கிறான், இவன் புண்ணிய. நான் சொல்லேன் சார், நான் சொர்க்கத்துக்கு போனால் முதல்ல செத்து போகணும் சார். இப்போ 5 பையங்க சொன்ன ஆன்சர் ரைட்டா, செத்து போகணுன்னு சொல்கிற ஆன்சர் ரைட்டா? என்கிட்ட கேட்டால் செத்து போகணுன்னு சொன்னது தான் ரைட் ஆன்சர். ரைட் ஆன்சர் ராங் ஆட்டிடியூட். ரைட் ஆன்சர் ராங் ஆட்டிடியூட்.
பட் இந்த 6 பேர் சொன்னது மேபி ராங் ஆன்சர்ஸ், மேபி ராங் ஆன்சர்ஸ், பட் ரைட் ஆட்டிடியூட். இதே கேள்வியை அப்துல் கலாம் ஐயாட்ட கேட்டாங்க. ஐயா நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு கேட்டா ஒரு குழந்தை, உங்களை மாதிரி கல்லூரியில் தான் அவர் பேசையில் கேட்டா. ஒரு பெண் குழந்தை எந்திரிச்சு கேட்டா, ஐயா உங்கள் பெர்த் பிளேஸ் எதுயா, நீங்கள் எங்கேயா பிறந்தீங்க அப்படின்னு கேட்டபோது நான் சொர்க்கத்தில் பிறந்தேன்னார். ஆட்டிடியூட் பாருங்கள் சார், அவன் தான் சார் எதையும் சாதிப்பான். ஆட்டிடியூட் சரியாக இருந்தால் தான் சாதிக்க முடியும். சொர்க்கத்தில் எப்படியா பிறக்க முடியும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டா. இந்திய வரைபடம் இருக்காப்பா ஒன்றுன்னார். ஆமாம் இருக்குது, கொண்டு வா. இந்த இந்திய வரைபடத்தை இப்படி இந்த மேசையில் விரிச்சு வச்சாச்சு. இதில் ராமேஸ்வரங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பாப்பான்னார். அந்த குழந்தை அப்படியே தேடி, ஐயா கீழே இருக்கியா, மேப்பில் கீழே இருக்கியா. இது என்ன வரைபடம்? இந்திய வரைபடம். இந்தியா நம்முடைய நாடு, தாய்நாடு. அதை என்ன உறவு சொல்லி அழைக்கிறோம்? தாய்நாடுன்னு சொல்கிறோம். ஐயா ஓ, அப்போ இது தாயின் படம். எது? மேப் இருக்க, இந்தியன் மேப் இருக்க, இது என் தாயோடைய படம். தாயோடைய படத்தில் கீழே இருக்கிற உறுப்பு எது? பாதம். ராமேஸ்வரம் எங்கே இருக்கு? பாரத தாயினுடைய காலடியிலே இருக்கிறது. பாரத தாயினுடைய காலடியிலே ராமேஸ்வரம் இருக்கிறது. எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது தாயின் காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று. நான் சொர்க்கத்தில் பிறந்தேன்னு சொன்னார். ஒரே விஷயத்தை ராமேஸ்வரத்தில் பிறந்தேன்னு டைரக்டாக சொல்றதுக்கு பதிலாக 3 பக்தியை காட்டுறார் சார் ஒரு ஆன்சரில். மாத்ரு பக்தி, தேசபக்தி, மார்க்க பக்தி. ஒரு சிங்கிள் ஆன்சரில், ஒரு சிம்பிள் ஆன்சரில் he exposes 3 types of bhaktis. எது இருக்கு அதில்? தேசபக்தி இருக்கு, அம்மா மேலே, பெற்ற தாய் மேலே உள்ள பக்தி இருக்கு, அவருடைய மார்க்கத்தின் மேலே, இஸ்லாம் மார்க்கத்தின் மேலே உள்ள பக்தி இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் இன்டெலிஜென்ஸ். வெறும் நாலேஜ் இஸ் வேஸ்ட்டுங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அந்த இதுக்காக தான் பூனை. இந்த நான் சொன்ன கதை தான் 10.2 தான், 10.58 கூடி பிரமாதம்னு வந்துடும். அதனால் உங்களுடைய ஆட்டிடியூடை சரியாக வச்சுங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன், டெசிஷனை எல்லாம் டிட்டர்மினேஷனாக மாற்றுங்க. சும்மா முடிவெடுத்துட்டு முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. இதை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும், சேர்ந்துட்டிங்களா? சிவில் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகு மெக்கானிக்கல் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கக்கூடாது. மெக்கானிக்கல் எடுத்த பிறகு EEE எடுத்துருக்கலாமோ, அதில் கூட இருக்கிறவன் வேறு மூட்டி விடுவான், மாப்பிள்ளை நான் EEE, நீ ஆஃப்டர் ஆல் மெக்கானிக்கல், ஒன்றும் பிரயோஜனப்படாது, உன்னை மண்டை குழம்புறது. ஏம்மா இது கொடுமையில் பெரிய கொடுமைமா, பேசிக்கிட்டு இருக்கையில் கொண்டாந்து வைக்கிற பற்றியா அவருக்கு என்ன. அதனால் டெசிஷன் முடிவெடுத்தால் முடிவை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க, அதை தீர்மானமாக மாற்றுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், எண்ணிய முடிதல் வேண்டும், எதுவும் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இதான் எதுவும் சாத்தியத்துக்கு 4 டிக்டம். பாரதியார் சொல்லியிருக்கிற 4 கோட்பாடுகள் என்ன? எண்ணிய முடிதல் வேண்டும், எதுவும் சாத்தியம். அதுக்கு 3 கோட்பாடு என்ன? நல்லவே எண்ணல் வேண்டும், நோபல் தாட்ஸ். டிட்டர்மினேஷன், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அதுக்கப்புறம் க்ளீன் நாலேஜ், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இந்த 3 இருந்தால் குழந்தைகளா உங்களால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. சரி, இப்போ நிறைவு பகுதிக்கு வரோம். அழகான பூக்கள் 3, அழகான பறவைகள் 3. நீங்களே சொல்றீங்களா, நானே சொல்லிடுவோம்? அழகான பூக்கள் 3 சொல்லுங்க யாராவது. லாஸ்ட் ரோல வேண்டாம், ஃபர்ஸ்ட் ரோல. ஏதாவது 3 பூ நான் அழகாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். ரோஜா, என்னம்மா? தாமரை, என்னம்மா? மல்லிகைப்பூ சின்னதாக அழகா. அப்போ இப்போ ஆன்சர் ரோஜாப்பூ, தாமரைப்பூ, மல்லிகைப்பூ 3 அழகான பூக்கள். இப்போ நான் 3 பூ சொல்கிறேன். வாழைப்பூ அழகான பூவான்னு
3 அழகான பூக்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன 3 அழகான பூ எது எது? ரோஜா, தாமரை, மல்லிகைப்பூ. இப்போ நான் 3 பூ சொல்கிறேன். வாழைப்பூ, பருத்திப்பூ, எருக்கம்பூ. இந்த 3 அழகான பூன்னு நான் சொல்கிறேன். ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களா? இவர் சார் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு அழகாக இருக்கு இப்படியா அப்படின்னு. அப்படி இல்லைங்க. பார்க்குறதுக்கு வாழைப்பூ அழகாக இருக்குமா அழகாக இருக்காதா? அழகா இருக்காது இல்லைங்க. இப்படி இருக்கும். மருமகள்கிட்ட அடி வாங்கிய மாமியா மூஞ்சி மாதிரி இப்படி இருக்கும். பருத்திப்பூ பார்த்துருக்கீங்களா? வெள்ளையாக இருக்கும். ஆனால் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காது, ஒரு பெட்ரோல் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது. பருத்திப்பூவில் ஏதாவது பெட்ரோல் அரேஞ்ச்மெண்ட், ரோஜா பூவில் இருக்கிற மாதிரி பெட்ரோல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? பருத்திப்பூவில் பேன்னு இருக்கும். எருக்கம்பூ இன்சிக்னிஃபிகண்ட், முன்னுக்காண்டு சின்னதாக கிடக்கும். இதை 3 நான் அழகுன்னு சொல்கிறேன். ஏன் இது 3 அழகு இல்லையே, அப்புறம் ஏன் அழகுன்னு சொல்கிறேன்? வாழைப்பூ உணவாக பயன்படுகிறது, பருத்திப்பூ உடையாக பயன்படுகிறது, எருக்கம்பூ மருந்தாக பயன்படுகிறது. நீங்கள் சொன்ன 3 பூக்களும் பார்வைக்கு அழகு. நான் சொன்ன 3 பூக்களும் பயன்பாட்டால் அழகு. பயன்பாட்டால் அழகு பெறுகிறவர்கள் தான் எதையும் சாதிக்க முடியும் என்பதை உபயோகப்படுத்திக்கொள்ளும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 3 அழகான பறவைகள் சொல்லுங்க. 3 அழகான பறவைகள். புறா, புறா, மயில், கிளி. கிளி ஓகே ஓகே, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. புறா, மயில், கிளி. இப்போ நான் 3 பறவை சொல்கிறேன். கொக்கு பார்க்க அழகாக இருக்குமா? நீளமாக கால் வச்சுக்கிட்டு, அதாவது பஸ்ஸில் முன்னாடி இருக்கிற பொண்ணை பார்க்குறதுக்கு நிற்கிற பையன் மாதிரி நிற்க. கொக்கு, காக்கா, காகம், கோழி. கோழி அழகு கிடையாது தெரியுமா? பான்னு இருக்கும். அதனால தான் கொன்று பிராய்லர் ஆக்கிடுறாங்க. இதையே 3 அழகான பறவைன்னு, அழகு இல்லாத 3 பறவையே அழகான பறவைன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நான் சொல்கிற கொக்கு இருக்குது பாருங்க, அதுகிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்க, எதுவும் சாத்தியம் செய்வதற்கு கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. என்ன தெரியுமா? கொக்கு குளத்தில் நிற்கிற போது பாருங்கள், ஒத்த காலில் தவம் இருக்கிற மாதிரி நிற்கும், தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக அது காலுக்கிட்ட மீன் வந்ததுன்னா சக்குன்னு கொத்தி எடுக்கும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து, திருக்குறள். சரியான நேரத்தில் டக்குன்னு அதை அச்சீவ் பண்ண வேண்டியதை அச்சீவ் பண்ணும். எந்த பறவை? கொக்கு. அந்த குவாலிட்டி இருந்தால் எதுவும் சாத்தியம். அப்போ நீங்கள் கொக்காக இருங்கள். 2வது கோழி. குப்பையை கிளறி விடும் கோழியே. ஆஃப்டர் ஆல் குப்பை தொட்டியில் போய் அதுக்கு தேவையான உணவை தேடி கண்டுபிடிக்கும். அப்போ சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதிலும் எனக்கு தேவையானதை கண்டுபிடித்து வாழ்வேன் என்கிற திராணி, தீட்சண்யம் யார்கிட்ட இருக்கு? கோழிக்கிட்ட இருக்கு. அவனுக்கு எதுவும் சாத்தியம். காகம் ரொம்ப பெரிய குவாலிட்டி. கொஞ்சோண்டு சோறு வச்சிங்கன்னா அதே சாப்பிடாம 4 பேரை கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிடணும்னு நினைக்குது பாருங்க. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. இது திருக்குறள். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. யார் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகிறானோ அவனுக்கு ஹியூமன் சப்போர்ட் இருக்கும். ஹியூமன் சப்போர்ட் இருக்கிறவனால் எதையும் சாதிக்க முடியும். புரியுதா? அழகே இல்லாத 3 பூக்கள், அழகே இல்லாத 3 பறவைகள். அருமை குழந்தைகளே, நீங்கள் ரோஜாவாக இருப்பதை விட எருக்கம்பூவாக இருங்கள். பார்ப்பதற்கு அழகாக இருப்பதை விட மருந்துக்காக பயன்படக்கூடிய பொருளாக இருங்கள். உங்களால் எதையும் சாதிக்க முடியும்.
பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய மயிலை விட நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிட கொடுக்கக்கூடிய காகமாக இருங்கள். உங்களால் சாதிக்க முடியும். நிறைவு வாக்கியம் இதுதான். நீங்கள் மலையின் உச்சியில் ஏற முயற்சி செய்யுங்கள், உங்களால் ஏற முடியும். வாக்கியத்தை நல்லா மனசில் எழுதி வைங்க. மலையின் உச்சியில் ஏறி நிற்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மலையின் உச்சிக்கு போவதன் நோக்கம் உலகத்தை பார்ப்பதற்காக இருக்கக்கூடாது. நீங்கள் மலையின் உச்சிக்கு போவதன் நோக்கம் நீங்கள் உலகத்தை பார்ப்பதற்காக என்று இருக்கக்கூடாது. நீங்கள் மலையின் உச்சிக்கு போவதன் நோக்கம் உலகம் உங்களை பார்ப்பதற்காக என்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள் என்று பொருள். சாதிக்க முடியும் என்று நினைக்கிறவனுக்கு ஆப்டிமிஸ்ட், நம்பிக்கையாளன், கண்டிப்பாக எதையும் சாதிப்பான். நம்பிக்கையாளன், இந்த வாக்கியத்தை மனசில் எழுதுங்க. நம்பிக்கையாளன் விதியோடு விளையாடுகிறான், அவநம்பிக்கையாளனோடு விதி விளையாடுகிறது. அவ்வளவுதான். நம்பிக்கையாளன் விதியோடு விளையாடி சாதிக்கிறான், அவநம்பிக்கையாளனோடு விதி விளையாடி வீழ்த்தி விடுறது. நீங்கள் முடிவு பண்ணுங்கள். விதியின் கைகளில் சிக்கி வீழப் போகிறீர்களா அல்லது விதியை வீழ்த்தப் போகிறீர்களா? You are the master of your fate. You are the captain of your ship. உங்கள் கப்பலின் மாலுமி நீங்கள், உங்கள் விதியின் நாயகர்கள் நீங்கள். நீங்கள் நினைத்தால் உங்கள் விதியை மாற்றி எழுத முடியும். நீங்கள் நினைத்தால் மிகச்சிறந்த மாலுமிகளாக இருந்தால் கப்பல் நீங்கள் சொல்லுகிற திசையில் போகும். எந்த புயலும் எந்த சூறாவளியும் எந்த சுறாமீனும் உங்கள் கப்பலுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தி விட முடியாது என்கிற மிகச்சிறந்த வாழ்த்தை உங்களுக்கு கூறி, சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் பிள்ளைகள், சோனா என்றாலே தங்கம். சோனா என்கிற இந்தி வார்த்தைக்கு தங்கம் என்றுதான் பொருள். ஆகவே என் தங்கங்களே, நீங்கள் சாதிப்பீர்கள், சாதிப்பீர்கள், சாதிப்பீர்கள். உங்களுக்கு ஆண்டவன் அருள் புரிவான் என்று கூறி இந்த தமிழ் மன்றத்தை வாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.